சாஸ் சேர்க்காத வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 2 தக்காளி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு, ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரைச்சி விழுதி சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண பூண்டு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணினது, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 30 செகண்ட் வதக்கிட்டு, இது கூடவே பொடியாக கட் பண்ண கேரட், பொடியாக கட் பண்ண முட்டைக்கோஸ், சின்ன சைஸில் இருக்கிற கேப்சிகம், 10 பீன்ஸ் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணுன்னே நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.